இந்த நேரத்தில் இயக்குனர் இமயம், இயக்குனர் இதயம் என்று கூட அழைக்கிறார்கள். பல இயக்குனர்களுடைய இதயமாக இருந்திருக்கிறார் பாரதி ராஜா. அவர் மறைந்திருக்கிறார். முதற்கட்டமாக உங்களுடைய நினைவாற்றல்கள், இந்த நேரத்தில் அவரோட பழகிய பழக்கங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இயக்குனர் இமயம் பாரதி ராஜான்னு அவருக்கு எல்லாருமே பாராட்டுறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இயக்குநர்கள் எல்லாம் காட்ஃபாதர் தான். இப்போ இருக்கிற எல்லா இயக்குநர்களாகட்டும், எல்லா நடிகராகட்டும், டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், எடிட்டர்ஸ் யாராக இருந்தாலும் அதுக்கு முதல்ல ஆணிவேர் பாரதி ராஜா தான். அதுதான் முதல் அந்த ஆணிவேர் பாரதி ராஜா கிட்ட இருந்து வந்தோம். அத்தனை பேர் நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். இப்போ பாரதி ராஜா கிட்ட இருந்து பாக்கியராஜ் வந்தாரு, பாக்கியராஜ் கிட்ட பாண்டியராஜ் வந்தாரு, பாண்டியராஜ் கிட்ட நான் வந்தேன். அப்போ வழி அதே மாதிரி பாரதி ராஜா கிட்ட இருந்து மணிவண்ணன் வந்தாரு, மணிவண்ணன் கிட்ட விக்ரம் சார் வந்தாரு, விக்ரம் சார் கிட்ட ரவிக்குமார் சார் வந்தாரு, அவர்கிட்ட நான் வந்தேன். அப்படி பார்த்தவன் எப்படி பார்த்தாலும் அவர் எல்லாமே எங்க சினிமா உலகத்தில் டைரக்டர்ஸே கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு, பெரிய கேட். அதாவது சொல்லுவாங்க, அந்த திறந்த வாசலை திறந்து விட்ட பைபிள் திறந்த வாசலை திறந்து விட்டவர் பாரதி ராஜா தான். நீங்க சொல்ல போனா அவரு எப்படி சொல்றது, அவர் நீங்க அந்த காலத்துல இந்தி படங்களை பார்த்து தமிழ் படங்கள் தான் எப்பவுமே இந்தி படத்தை ரைட்ஸ் வாங்க, இந்தி படத்தை பார்த்துருக்கோம். ஆனா இவர் வந்த பிறகுதான் தமிழ் படங்களை பார்த்து இந்தி படங்கள் எடுக்க ஆரம்பிச்சார். இந்தி ப்ரொடியூசர்ஸ் இங்க நிற்பாங்க. ராஜேஷ் கண்ணா காத்து கிடப்பாரு ரெட்ரோஸ் டேட்டுக்காக, டைரக்டர் டேட்டுக்காக. சோல்வான் சாமன், அமல் பலக்கர் இங்க படுத்திருப்பா 16 வயதுல. அப்படி எல்லா படங்களும் இவர்கிட்ட தான் இந்திக்கு போச்சு. அப்போ அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அது மாதிரி பெரிய மாமேதை இசைஞானி அவர் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தவர் பாரதிராஜ் ஐயர் தான். ஏன்னா அவங்க எல்லாம் ஒன்னாவே கிராமத்துல பண்ணை பரிசு வளர்ந்தவங்க. அது மாதிரி அவங்களுடைய இதெல்லாம் கட்டி ரொம்ப அற்புதமா இருக்கும். அவங்களுக்கு கஷ்டப்பட்டது எப்படி எப்படி வாழ்ந்தாங்க இதெல்லாம் எங்களுக்கு எப்படி கேட்டு தெரியும்னா, பாரதிராஜ் சார் வீட்டுக்கு நான் டெய்லி போவேன். எங்க வீடு கோடம்பாக்கத்துல, அங்கேருந்து தேனாம்பட்டிக்கு தினமும் போவேன் சைக்கிள் எடுத்துட்டு. நம்மளுக்கு தூரத்திலே வச்சிடுவாங்க. சில நேரம் இப்படி கிராஸ் பண்ணுவாரு, என்னன்னுவாரு, மாரி சார் போ அடுத்த வாரம் அடுத்த படத்துக்கு பாருன்னுவாரு. அடுத்த படத்துக்கு போனவர் பார்க்கவே முடியாது. இப்படி அவர்கிட்ட வருஷத்துக்கு 365 லெட்டர் போட்டுருக்கேன். அவருக்கு 365 நாள் சைக்கிள்ல போயிருக்கு. அப்படி ஒரு முறை போகும்போது தான் அவரை பார்க்க போகும்போது தான் ஒருத்தர் என்னப்பா சார், இந்த மாதிரி ஒரு 3 வருஷமா வந்துட்டு இருக்கேன் சார், அவரை பார்க்க முடியல. எப்படிதான் பாக்குறதுக்கு இல்லை, டைரக்டர் தான் பார்க்கணும் உங்களுக்கு. ஆமா வாங்க. அப்படி பின்னாடி போய் ஒரு ரூம்ல நீ தனியா இருக்காரு பாத்துருன்ட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, தனியா ஒரு டைரக்டர் மாட்டாரு, காலில் கையில விழுந்து சான்ஸ் வாங்கிட வேண்டியதான். அப்படி உள்ள போனா காரைக்குடி நாராயணன் உட்காந்துருக்காரு. அவர் என்ன தம்பி மேல போறதுக்கு மேல கீழே அமிச்சிட்டாங்களா? உடனே நான் டக்குன்னு சார் உங்ககிட்ட சேர்றோம் எல்லாச்சும் ஒரு பொய்யெல்லாம் அவுத்து விட்டு அவர் திரிச்சிட்டாரு. தெரியும் நீ இதுக்கு வந்திருப்பீங்க வாங்க. அப்புறம் கதையெல்லாம் கேட்டு அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்துனாங்க காரைக்குடி. அதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி சினிமா கொள்ள. அப்புறம் 2-3 படங்கள்லாம் எடுத்தோம், பெருசா வரல. அதுக்கப்புறம் பாண்டியராஜன் கிட்ட வந்தேன், அப்புறம் ரவிக்குமார் சார். அப்படியே எங்களுக்கு ஒரு தொடர்ச்சி காரணம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆணிவேர் பாரதி ராஜா தான். அவர் தான் ஆரம்பம் இல்லையா? பாரதி சார்ட்ட இருந்த அந்த கைப்பக்குவன்றது பாண்டியராஜன் சார்ட்ட வந்திருக்கும், அவர்கிட்ட இருந்து உங்ககிட்ட வந்திருக்கும். இந்த ஆண் பாவம் திரைப்படங்கள் எல்லாம் கூட அதோடைய சாயல்களை பார்க்க முடியும். அந்த இயல்பான மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள், அந்த நடிப்பு, இது எல்லாமே அதோட டச் இருந்தது. உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? ஆண் பாவம்ன்ற டைட்டில் நான் தான் வச்சேன் இந்த படத்துக்கு, என்னுடைய டைட்டில். அதே மாதிரி சீதான்ற அந்த பொண்ணுக்கு நான் தான் பேர் வச்சேன், சீதான். எப்படின்னா அவர் பேர் சைலேந்திரணி. பாண்டியராஜ் சார் என்ன பண்ணாரு, ஷைலி அப்படி ஸ்டைலா பேரை மாத்தினாரு. அப்புறம் சீதா அந்த டிஸ்கஷன் சுதாரோட நடப்பு வந்தாங்க. உங்களுக்கு பேர் மாத்திருக்கணும் மாடனா, என்ன சார் பேருன்னு கேட்டான். ஷைலி அப்படின்னு சார். நல்லா இருக்கு சார், சைலேந்திரன் ஷார்ட் பண்ணி சார், சூப்பர். இவன் என்னமோ சீதான்னு சொல்றாமா அப்படின்னு. சார் அது நல்லா இருக்கு சார். அவரு கடுப்பாட்டார் பண்றது. என்னடா உன் பேரு டைட்டில் ஓகே? ஆமா சார். பாரதிராஜ் எப்படி வைக்கிறார் பேரு? 6 வைக்கிறார். ரேகா, ராதா, ராதிகா அப்படிதான் வைக்கிறார். நம்ம எஸ்லயே வைப்போம், அப்படிதான் எஸ். அதுதான் சீதா, சிவகாமி, சிந்தாமணி எல்லாம் எஸ்எல் வச்சுட்டு நான் தான். அதனால அந்த பாதிப்பு எப்பவுமே இருக்கும். பாரதிராஜா பாதிப்பு எப்பவுமே. நம்ம ஒரு கதை எழுதணும், டிஸ்கஸ் பண்ணணும், ஒரு சீன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் பாரதிராஜா படம் பார்த்தா போதும், சீன்ஸ் வந்துடும் நமக்கு. நம்மள அறியாம இன்ஸ்பயர் வாங்கிடும். மௌனின்னு ஒரு பெரிய ரைட்டர் இருந்தார் தெரியுங்களா? ஆமா, ஜெயகாந்தன் இருந்தார். ஜெயகாந்தன் படம் நான் கதை எழுதும் போதெல்லாம் முதல்ல ஒரு தடவை மௌனியின் கதைகளை படித்து விடுவேன், அவருக்கு இன்ஸ்பயர் வர்றதுக்கு. அது மாதிரி எங்களுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் பாரதிராஜா. எப்படி பார்த்தாலும் அவர் எல்லாமே எங்களுக்கு படமே கிடையாது, தாட்டே கிடையாது. இப்ப நேரடியாக நீங்க அவருடைய உதவி இயக்குனரா இல்லாவிட்டாலும்
அவருடைய உதவி இயக்குனர்கிட்ட நீங்க பணியாற்றிய அனுபவம் இருந்ததை இதை பார்க்க முடியுது. ஆனா வெகுஜன மக்களுக்கான ஒரு திரையை உருவாக்கணும், வெகுஜன மக்களுக்கான கதை மொழியை இங்க கொடுக்கணும் அப்படின்னு இந்தியிலிருந்து வடக்கிலிருந்து வந்து தெற்கை பார்ப்பதற்கு வந்தார்கள் நீங்க குறிப்பிட்டு கூறியிருந்தீங்க. அந்த காலகட்டம்ன்றது தெற்கு வடக்கு அண்ணாந்து பார்த்த காலம் மாறி பாரத ராஜாவிற்கு பிறகு வடக்கு தெற்கை அண்ணாந்து பார்க்கக்கூடிய காலத்தை உருவாக்கினார். அது எவ்வளவு பெரிய ப்ராசஸ் அந்த காலகட்டங்கள்ல எப்படி இருந்திருக்கும்? அதெல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் அந்த காலத்துல. அதே மாதிரி அந்த நேரத்துல இளையராஜா சாங் அப்படிதான் யோசிச்சு பாத்தீங்கன்னா, இளையராஜா சாங் ஹிந்திக்காரன் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் ஏஆர் ரஹ்மான் சாங் ஹிந்திக்காரன் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதனால எல்லாத்துக்குமே பாரதி ராஜா வித்துட்டவர். எல்லாத்துக்குமே அவர் தான் அடி பேஸ் அடிநாதம். ஆமா, பில்டிங் பார்க்கலாம், ஆனா அஸ்திவாரம் அவர் தான். அவரெல்லாம் முடிய முடியாது. உதாரணத்துக்கு எங்களுக்கு என்னன்னா பாரதிராஜ் சொல்றதுன்னா, எனக்கு அவர்கிட்ட பழக்கம் ஏற்பட்டதுன்னா, நான் அவர்கிட்ட பழகின மாதிரி எந்த அசிஸ்டன்ட் பழகி இருக்க முடியாது. அசிஸ்டன்ட்லாம் கிடையாது. எப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று வந்தது எங்களுக்கு, படைப்பாளி ஸ்ட்ரைக் ஒன்று வந்துச்சு. ஒரு வருஷம் ஸ்ட்ரைக். அப்போ ஆண்டாள் தியேட்டர்ல, மனோரமாவோட தியேட்டர்ல டெய்லி எல்லாம் கூடுவோம். எல்லாம் பெரிய பெரிய டைரக்டர், எந்த டைரக்டர் சங்கர்லேருந்து, விசு சார்லேருந்து, விக்ரம் சார், ரவிக்குமார் சார், எல்லாரும் அங்கே தான் சேருவோம். காலையில் போயிடுவோம். பாலச்சந்திரன் சார், பாரதிதாஸ் எல்லாம் அங்கே இருப்போம். அங்கதான் உட்காந்து. அப்ப நான் தான் அங்க கலகலப்பா எல்லாத்தையும் நான் என்ன கலகலப்பா நான் தான் அனௌன்ஸ் தரேங்க. வாங்க வாங்க டிஸ்கஸ் பண்ண, அடுத்து என்ன பண்ணலாம், எல்லாம் வெளியில உள்ள வந்துருவாங்க. முடிஞ்சிச்சு, பிரேக் பிரேக், வாங்க டீ சாப்பிடலாம், இந்த மாதிரி இருக்கு. அவர் சிரிச்சுட்டே இருப்பாங்க, பாரதிதாசா பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரைக் நடக்கிற நேரத்தில் என்னாச்சு, ஒரு தடவை தொழிலாளர்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பாரதிதாஸ் சார் வந்தார், அவர் காரை உடச்சிட்டாங்க. காரை உடச்சு நாங்களாம் பயந்து போய் உள்ள ஒதுக்கிட்டோம். என்ன பெரிய ரவுடிஸ் மாதிரி வந்துட்டாங்க, என்ன பண்றது தெரியல. ஆனா பாரதிதாஸ் சார் என்ன பண்ணாரு, ஏன்டா பயப்படுற, வர என்னை கூப்பிட்டுக்கின்னு அவர் வெளியே வந்தாருங்க. கண்ணாடி உடச்சிட்டாங்க, டோர் கண்ணாடி. அதை பூந்து வெளியே வந்தார். வந்து அவர் நின்ன உடனே ஓடிட்டேன், அந்த குரூப்பே ஓடிச்சு. அப்பதான் தெரிஞ்சது அவருடைய பவர் என்னன்னு. பாரதிதாஸ் சார் ஒரு தைரியத்தை எங்களுக்கு கொடுத்தாரு. அதுல இருந்து நான் அவர் கூடவே இருப்பேன். நான் எங்க போனா நான் குரல் கொடுக்கறது எல்லாம் நம்ம வேலை தான். அதனால என்ன ஒரு செயல் வீரா நான் கூப்பிடுவாரு. ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு உறவா உங்களுக்கு இருந்திருக்கும். எவ்வளவு ஒரு நெகிழ்ச்சியான உறவா அது அமைந்திருந்தது? அதான் சொல்றேனே, செயல் வீரான கூப்பிடுவாரு. அதே மாதிரி அந்த ஸ்ட்ரைக் முடிஞ்சு 6 மணி முடிஞ்ச உடனே எல்லாரும் வீட்டுக்கு போவாங்கல்ல, அவர் வீட்டுக்கு கூட்டு முடியாது, கூட்டிட்டு போய் அங்கேயே சாப்பாடுலாம் போட்டு அவர் சினிமாவுக்கு வந்த கதையெல்லாம் சொல்லுவார். அப்படி இருக்க எப்படி இருக்கும் பாரதிராஜா பார்க்கறதே பெரிய விஷயம். அவருடைய அனுபவங்களை, அவர் கஷ்டப்பட்டது, சாப்பாட்டு எல்லாம் பண்ணது, இங்க வந்து பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சது, அதையெல்லாம் சொல்லுவாரு. எப்படி நான் ராசங்கரன் டைரக்டர் வேலைக்கு சேர்ந்தேன், அதிர்ஷ்டம் அடைக்கிறது படத்துல. உங்களுக்கு அப்ப என்ன மனநிலை இருக்கும்? அவரு அண்ணாந்து பார்த்து தெரு ஓரத்துல சைக்கிள்ல வந்து நின்று பார்த்த ஒருவர் கூட நெருக்கமா ஒரு மேடையில அமர்ந்து சாப்பிடுறதும் பேசுறதும், அப்பெல்லாம் என்ன நினைப்பீங்க? ஒரு நெகிழ்ச்சி இருக்குமா? எல்லாம் உலகமே மறந்துடுங்க. எனக்கு நான் யாருன்னு எனக்கே தெரியாது நேரத்துல. அவர் மட்டும் தான் எங்க கண்ணுக்கு தெரிவாரு. அவரு பேசுறது மட்டும் தான் தெரியும். முடிஞ்சோட சைக்கிள் எடுத்து போகும்போதுதான் இவர் இப்படி பேசினாரு, அவர் இப்படி சொன்னாரு அப்படின்னு நினைச்சிட்டு போவேன். அவரை பார்த்து நல்லா பிரமிப்பாயிடலாம். தமிழ் சினிமாவை வந்தா போட்டோ எடுக்க சொல்லணும், எல்லாம் போட்டோ எடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுனாங்க, முத்தம் கொடுக்குற எடுங்க, அவர் சிரிச்சிட்டு முத்தம் கொடுப்பாரு. தமிழ் சினிமாவை எந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு அவர் நினைச்சிருந்தார். அவரு என்ன ஹாலிவுட் லெவலுக்கு போனாங்க. அந்த மாதிரி உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சாரு. டெக்னிக்கலா அவர் ரொம்ப ஃபாஸ்ட். அவருடைய சாங் கட்டிங்லாம் இது வரைக்கும் யாரும் படல. கட்டிங்ஸ் எடிட்டிங்கிறதே நாங்க அவர் படமா தான் தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் எடிட்டிங் ஒன்று இருக்குதே மக்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ஷார்ட் முடிஞ்சு ஒரு ஷார்ட் அழகா வரும். இவர் தானே கடற்கடன் கட் பண்ணுவாரு, அந்த ரிதத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணுவாரு, அதெல்லாம் இவர் தானே. யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி படங்கள் ஆகட்டும், எல்லா படங்களும் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ல பண்ணாரு. ஒரே சப்ஜெக்ட் பண்றது வேற, டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் பண்ணாரு. அது அவர் தான். அது பாலச்சந்தருக்கு அப்புறம் அவர் தான் பண்ணாரு. இந்த கருப்பு வெள்ளை பிலிம் காலத்துல இருந்து டிஜிட்டல் வரை, இன்று செல்போன்கள் வரை நம்மால் படம் எடுக்கக்கூடிய காலத்துக்கு நகர்ந்து இருக்கிறோம். இந்த 50 ஆண்டு காலம் திரையுலக கட்டி போட்ட ஒரு இயக்குனர் இமயம் பாரதிராஜா, அவர் இன்று இல்லை என்பதை எப்படி ஏத்துக்கிறீங்க? அந்த மனநிலை எப்படி ஏத்துக்க முடியல? ஆனா எனக்கு மனோஜ்குமார் ரொம்ப டியர் ஃப்ரெண்டா இருக்கு. எங்க போனா நாங்க ரெண்டும் ஒன்னா பேசுவோம். என்னை பார்த்தோன்னே வந்துருவாப்புல. அவர் இழப்பே என்னால் தாங்க முடியல. அவருடைய இழப்பு தான் இவர் ரொம்ப பாதிச்சிருக்கு. இல்லைன்னா அவரோட பாதிக்கப்பட வேண்டும். பாரதிராஜாவுடைய மகன் மனோஜ், அது அந்த இழப்பு தான் பாரதிதாசன் பாதிச்சிருக்கு. அதனால தான் அவர், இல்லைன்னா அவர் ரொம்ப திடகாத்திரமான உடம்பு, தைரியமான மனசு. ஏங்க ஒரு கூட்டமே வந்து காரை உடச்சு நிக்குது, வந்து நிக்கிறாரா, நெஞ்சு நிப்பிட்டு யார் நிற்பாங்க? யாரும் தான் பயப்படுவாங்களா? அடிக்கடி போட்டு துணிஞ்ச மனுஷாங்க. அப்படிப்பட்ட துணிச்சல் உள்ளது. அதனால தான் துணிச்சலா படம் எடுத்தார். கமல் சாரை வந்து அப்பவே கோமலை கட்டி அடிக்க வச்சாரு. யாரா பண்ணுவாங்களா? அதை கமல் சார் அழகா நடிச்சிட்டு இருக்கும் நேரத்துல அப்படி பண்ணாரு. அது மாதிரி ரஜினி சாரை இப்படி இருக்கு, எது எப்படி இருக்கும் டைலாக் கொண்டு கொடுத்தாருல, பஞ்சு டைலாக். அது அவர் கொடுத்தப்பதான் ரஜினி சார் எல்லாம் எங்க படையப்பா வரைக்கும் அவர் பஞ்சு டைலாக் பேச ஆரம்பிச்சாருல்ல இல்லையா?
என் வழி தனி வழி இல்லை. அதெல்லாம் அதுக்கு எல்லாமே பேஸ் ஆகுது. எங்க பார்த்தாலும் பேஸ் அவர் வந்துருவார். ரேவதி ஆகட்டும், ராதிகா வந்து லண்டன்ல படிச்சுப்போம். தமிழே ஒரு பெருசா வராது அவங்களுக்கு. அவங்களுக்கு கூட்டு வந்து கிழக்க போறீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இன்ட்ரோடியூஸ் பண்ணா ஒரு கிராமத்து பொண்ணு அவ்வளவு அற்புதமா நடிக்க வச்சாரு. அதெல்லாம் அவரால் மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. இந்த அலைகள் ஓய்வதில்லை இப்ப திரைப்படத்துல கூட அந்த 1000 தாமரை மொட்டுக்கள் அந்த பாடல்கள்ல 2 பூக்கள் மட்டுமே ஒட்டிக்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் அருமையாக வெகுஜன மக்களுக்கு காண்பித்ததும், அந்த ஆபாசம் இல்லாமல் அந்த பூக்களை வைத்து அந்த மொழியை வெளியே காண்பிப்பதும், அதெல்லாம் எப்படி ஒரு இயக்குனரா இருந்து அதெல்லாம் நீங்க பார்த்து பிரமிச்சிருக்கீங்களா? எப்படி இருக்கு? அப்பெல்லாம் நாங்க ரசிகர்கள், அப்பெல்லாம் இயக்குனராகல, அலைகுழாவில் நாங்க ரசிகராக தான் இருக்கோம். அப்பெல்லாம் சினிமாக்குள்ளே வரோம் நாங்க. அதை பத்தி சொல்லுவார், மனோபல சொல்றாரு. அதை பத்தி எல்லாரையும் பூவை கொடுத்துட்டு உள்ள போகலாம், தண்ணிகள் போயிட்டு மனோபலம் சுத்தி வரணும், மூச்சு பிடிச்சின்னு அப்படிதான் உள்ள மனோபலம் அசிஸ்டன்ட் சுத்துறாங்க. அதெல்லாம் நம்ம எல்லாம் பாக்குறதுக்கு புதுசா இருந்து இல்ல. ஒரு காதல் பாட்டை வந்து எப்பெல்லாம் ஓடி பிடிச்சி சேலையை பிடிச்சி இழுத்து இல்லைன்னா மரத்தை சுத்தி ஓடுவாங்க. அதெல்லாம் அப்படியே மாத்திட்டாருல. காதல் ஓவியம் பாட்டெல்லாம் மலர்களாலே போட்டு ராதாவையும் கார்த்திக் மூடி வச்சாருல. கண்ணியத்தோட காதலை காண்பித்தாரா பாரதி ராஜா? பயங்கர கண்ணியத்தோட காமிச்சாரு. அதுக்கு ஒரு தெய்வீகத்தை கொண்டாந்தாரு. காதல் ஓவியம் படம்ங்க, ஒரு தெய்வீகம் இருக்குது அந்த படத்துக்கு. காதல் ஜஸ்ட் நாட் ஃபார் ஒரு உடல் உறவுக்கு இல்ல கிடையாது அப்படின்றத கொண்டு வந்தாரு பாரதி ராஜா. அந்த இனிமையான கொண்டு வந்தார். வேற யார் கொண்டாந்தாங்க? அது மாதிரி ஸ்ட்ரைக் நடக்கும் பயங்கரமா, எல்லாம் பெரிய பிரச்சனை நடக்கும். எல்லாம் முடிஞ்சோடனே கூட்டு போயிடுவார் வீட்டுக்கு இருந்து. கூட்டு போய் கதையெல்லாம் சொல்லி எப்படி செய்யலாம். அப்போ ஒரு தடவை சொன்னார், முதல் மரியாதை படம் எடுக்கும் ஃபர்ஸ்ட் நாள் பூஜைக்கு போய் பாரதி ராஜா என்ன பண்ணாரு, சிவாஜி சார் கிட்ட போய், சார் நான் கூட நடிகை நானும் தான் சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னு. ஆனால் சிவாஜி சார் சொன்னார், உங்க ஊர்ல கண்ணாடியே அதெல்லாம் சொல்லுவாங்களா நம்ம கிட்ட? அது ஓப்பனா சொல்லுவாரு. இப்படிலாம் என்ன கிண்டல் பண்ணாங்க ரமேஷ் கண்ணா அப்படின்னு. அதே மாதிரி பெட்ரோல் பங்க் எந்த விஷயமா ஓப்பனா சொல்லுவாங்க. எதுவுமே கஷ்டப்பட்டதை பத்தி அவரு மகிழ்ச்சியா பகிர்ந்து கொண்ட செய்தியும், அவர் கடினமா துக்கப்பட்டு சொன்ன செய்தியும் என்ன சார் உங்ககிட்ட? வருத்தப்பட்டு எதுவாக இருக்கட்டும், என்னவா வருத்தப்பட்டு நான் பார்த்தே இல்லைங்க. வருத்தப்படவே மாட்டேன். சினிமா நல்லா வரணுன்ற எண்ணுவார் வழியே வருத்தப்படவே மாட்டேன். தப்பான படத்தை திட்டுவார் வழியே. மற்றபடி வருத்தப்பட்டெல்லாம் பேச முடியும். எப்பவுமே ரொம்ப சந்தோஷமாகவும் பாசிட்டிவா தான் பேசுவார். எனர்ஜி நெகட்டிவ் பேச மாட்டேன். தான் சொன்னேன், என்னை பார்த்தா செயல் வீரா அப்படிதான் கூப்பிடுவாரு. அது மாதிரி ஒருத்தர் தகராறு நடக்குது பாலச்சந்திரன் சாருக்கும் பாரதி சார். பாலச்சந்திரன் சொல்றாரு, பாரதி நீ தான் தலைவனா இருக்கணும், நான் இந்த யூனியன் தலைவர் இருக்கணும். உன்ன பாரதி சொல்றாரு, இல்ல சார் நீங்க தான் இருக்கணும். இப்படி 2 பேர் தகராறு நடந்து எல்லா டைரக்டர் சுத்தி நிக்கிறாங்க. நீங்க நிக்கிற ஒருத்தர் நில்ல அப்படி. நான் நேரம் எல்லாம் சைலண்ட் அமைதியா இருங்க தயவுசெய்து. நேரம் வந்து எல்லாரும் அமைதியா இருங்க. பாலச்சந்திரன் சார் உட்காந்துருக்காரு, பாரதி உட்காந்து. பாலச்சந்திரன் பார்த்தேன், நீங்க தலைவர், அவர் செயலாளர், வாங்கப்பா டீ சாப்பிடலாம். டேய் நான் ஒண்ணுமே சொல்லு, நீ சொல்லிட்டு போறேன்னு. நான் அதெல்லாம் முடிவு பண்ணியாச்சு அப்படின்னு. அந்த உரிமையோட பேசுற உரிமை யாரு கொடுப்பான் சொல்லுங்க பார்க்கலாம். நீ யார் அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம ஒன்றும் சாதாரண ஆளை பொண்ணு நடிக்கிறேன், அவ்வளோ பெரிய ஒரு அசிஸ்டன்டா சுத்திட்டு இருந்த ஒழிய யாருக்கும் எனக்கு தெரியாது. ஆனா அந்த இடத்துல அந்த மரியாதை, அந்த இதை கருத்துக்கு மரியாதை கொடுக்கும். இயக்குனர் பாலச்சந்தருக்கும் இயக்குனர் பாரதி ராஜாவுக்குமான அந்த நட்புன்றது எவ்வளவு முக்கியமானதாக இருந்திருக்கு திரைத்துறையில்? ரொம்ப முக்கியங்க. பாரதி சார் படத்தை பார்த்துட்டு பாலச்சந்திரன் சார் தான் சொன்னாரு, உங்க காலில் வந்து கும்பிடுறேன்னாரு. பாரதி அசந்துட்டாரு, என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமாயா இப்படி எல்லாம் படம் எடுக்க ஆள் இல்லையா இப்பெல்லாம், நீ வந்துதான் அது கொஞ்சம் மாத்தி கொடுத்தேன்னு பாலச்சந்திரன் சாரே பாராட்டுறாரு. பாரதி ராஜா மேல பாலச்சந்திரன் சார் அபரித பாசம், ரொம்ப பாசமா இருப்பாங்க. அது மாதிரி இவருக்கு அவர் மேல பயங்கர பாசமா இருக்கும். தொழில் போட்டிகள் இருந்ததா? இயக்குனர் யாரு நல்லா படம் எடுக்கிறான்ற போட்டி இருந்ததா? இருந்துச்சு அப்போ. ஆமா, பாலச்சந்தர் படம் வந்தா எப்படி இருக்கும், பாரதிதாசன் படம் வந்தா எப்படி இருக்கு. ஒரு அதாவது இப்போ அப்பெல்லாம் சிவாஜி எம்ஜிஆர் சொல்லுவாங்கல்ல, இப்ப அஜித் விஜய் எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி பாரதிராஜா பாலச்சந்தர் செட்டே இருந்துச்சு அப்போ. பாரதிராஜா படம் தான் ஓடும், பாலச்சந்தர் அப்படி தகராறு. ஆனா தகராறு பண்ணிக்க மாட்டாங்க. பாலச்சந்தர் கலெக்டாக ஒன்னு அடுத்து பார்த்தா பாரதிராஜா இன்னொரு படத்தை விடுவாரு. அது பெரிய லெவலுக்கு. அப்புறம் மறுபடியும் இது மாதிரி அப்ப இருந்துச்சு நிறைய. அந்த மண் சார்ந்த படங்களை ரசிகர்கள் ஒரு பக்கம் விரும்பினாலும் மீண்டும் தமிழ் கலாச்சாரம், தமிழருடைய மரபு, தமிழருடைய காதல், தமிழருடைய இலக்கியம், தமிழருடைய கலைன்னு மீண்டும் மீண்டும் இந்த மக்களுக்காகவே அவருடைய திரைப்படங்கள் பேசிக்கிட்டே இருந்தது. அதையெல்லாம் உங்களை மாதிரி இளம் பருவத்துல நீங்க இருக்கிறப்ப அதெல்லாம் பார்த்து என்னவா நீங்க எடுத்துக்கிட்டீங்க? எங்களுக்கு அப்பதாங்க இதெல்லாம் தெரியும், இப்படி எல்லாம் இருக்குது, தமிழ்னு ஒண்ணு இருக்குது. அவர் சொல்லதானே இனிய தமிழ் மக்களே அப்படின்னு அடிப்போம் கை. அந்த வார்த்தைக்கு அவ்வளோ 2-3 வார்த்தை தான் இந்தியாவிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் வைப்ரேஷன்ல வார்த்தை. ஒண்ணு கலைஞர் சொல்லுவாரு, என் உயிரில் மேலான என் உடன் பிறப்புகளே, கண்டிப்பா கை தட்டு. அப்புறம் தான் மீட்டிங்கே பேசுவார் முதல் வார்த்தை. அதே மாதிரி எம்ஜிஆர் பேசுவார், புரட்சி தலைவர்,
என் உயிரின் மேல அந்த பேர் விட்டுட்டு என் ரத்தத்தின் ரத்தமான அப்படின்னு அட்டிப்பா அது கைத்தட்டு. அதுக்கு அப்புறம் வைப்ரேஷனோட ஒரு வார்த்தை என் இனிய தமிழ் மக்களே தான். அது அவர் தான் சொன்னார். அது நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன். சார் இந்த 3 வார்த்தை தான் சார் தமிழ்நாட்டை போட்டு மயக்கின்னு இருக்கு. சிரிப்பார் பயங்கரமா. அந்த எண்ணினிய தமிழ் மக்களே பாசத்திற்குரிய உங்கள் பாரதி ராஜான்வர் அந்த குரல் அடங்கி இருக்கிறது, அந்த காந்த குரல். இந்த நேரத்துல உங்களுடைய அந்த புகழஞ்சலி வார்த்தைகள் என்னவா இருக்கு? எப்படி சொல்றது என்ன, அதாவது தமிழ் மக்கள் இனிய தமிழ் மக்கள் என்ற வார்த்தைகள் இனிமே யார் சொன்னாலும் எடுப்படாது இல்லையா? இன்னும் யோசிச்சு பாருங்க. இப்ப எல்லாம் தமிழ் மக்கள் பூரா சோகத்தில் இருக்கிறாங்க. இங்க எங்க இனியது இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே அவர் விரும்புவாங்க, யாருமே அவரை வெறுக்க மாட்டாங்க. எல்லாருமே நேசித்து ஒரு இயக்குனர் அவர் தான். ஏன்னா எல்லா விதமான மக்களையும் அவரு, அதான் தாழ்த்தப்பட்ட மக்களை பத்தி எல்லாம் கதை எடுத்திருக்கிறார் இல்லையா? காதலுக்கு ஒரு பெரிய கண்ணியத்தை விளைவிச்சிருக்கிறார் இல்லையா? இப்ப சொல்றாங்களே எல்சி என்னது எல்சி, அந்த படத்துல வந்து கேரக்டர் யூனிவர்ஸ் அப்பவே வந்துச்சு. பாரதிராஜா படம் அப்பவே வந்துடுச்சு. கிழக்க போயில பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வரும், கல்யாணம் நடக்கும் கல்யாண மண்டபத்துல, அதுல மைக்கில் வரும் மயில் சப்பானி 2 ரூபாய் மொய் எழுதினான. அப்பவே எல்சியை கொண்டாட்டாரு அவரே. பாரதிராஜா சியு பிசியு வந்துடுச்சு. அதனால அவர் பண்ணாது எதுவுமே கிடையாது சினிமால. இனிமே நீ புதுசா பண்ணவும் முடியாது. அப்படி எல்லாத்தையும் டச் பண்ணிட்டாரு. இப்படிப்பட்ட இயக்குநர்கள்லாம் ஜாம்பவான்கள்லாம் ஒவ்வொருவரா மறைந்து கொண்டே இருக்கிறார்கள். தமிழ் சினிமாவுடைய போக்கு, தற்பொழுதைய போக்கு நவீன நாகரிகம் என்ற பெயர்ல வெளிநாடுகளுக்கு சென்று படப்பிடிப்புகளும் அயல் நாடுகளுக்கு சென்று பாடல் காட்சிகளும், ஆனால் மீண்டும் மீண்டும் தமிழ் மண்ணை சார்ந்தும் தமிழ் மலைகளை சார்ந்தும் தமிழ் மரங்களை சார்ந்தும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில விதவிதமா பல்வேறு பரிமாண கோணங்கள்ல காமிச்சது இயக்குனர் பாரதி ராஜா தான். மீண்டும் அவ்வாறு ஒரு இயக்குனர் நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் இந்த நேரத்துல அதையெல்லாம் எவ்வளவு மிஸ் பண்ணுது இந்த தமிழ் சினிமா? ரொம்ப மிஸ் பண்ணி. ஏன்னா வர்ற இயக்குநர்களுக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா, அவங்களுக்கு வந்து கற்பனை வளம் சினிமா, அவங்க வந்து கதையில ஒரு போர்ஷன் பாக்குறாங்க, ஆக்ஷன் பாக்குறாங்க, சென்டிமெண்ட் ஃபீலிங் காமெடிலாம் பாக்குறது இல்லை. ஃபுல்லா ஆக்ஷன் தான். ஒரு 2 ட்ரம் பிளட் வாங்கிட்டா போதும், ஷூட்டிங் போயிடலாம். இல்லைன்னா புதுசா 2-3 துப்பாக்கி கண்டுபிடிச்சா ஷூட்டிங் போயிடலாம். இல்லைன்னா ட்ரக் வித்தா ஷூட்டிங் போயிடலாம். அப்படி ஆயிடுச்சு இப்போ கதைகள். எந்த கதைகள் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் பிரச்சனையோ, அவங்க மனிதர்களோட பிரச்சனையோ, அவரோட உணர்வுகளையோ எங்க டச் பண்ணிருக்கு? காதல் உணர்வுகள்லாம் எங்க வந்திருக்குது? இந்த குடும்ப உறவுகளை பத்தி சொல்லியிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. முதல் முறை பாத்தீங்கன்னா அப்படிலாம் ஒரு ஏஜ்டு பெர்சனுக்கும் ஒரு யங் பெண்ணுக்கும் உள்ள அந்த களங்கமில்லா உறவை காமிச்சிருக்காருல்ல, அது எப்படி யாருமே காட்ட முடியாது. எல்லாருமே ஒரு மாதிரி தப்பா காமிப்பாங்க, அது தப்பா காட்ட ரொம்ப அற்புதமா காமிச்சாரு. ராதா கால் வைக்கும்போது அப்படி துடிக்கும், அடிச்சோம் கிளாப்ஸ். அந்த நேரத்துல ஷாக்ல காலை கீழே இறக்குவா, கை துடிக்கும். வந்து பாப்பா அப்படி கையை பிடிச்சோன்னே டெத்து. அப்புறம் பார்த்தா ராதா ஏறி வண்டியில் உட்காந்துருப்பா, அவனுக்கு கூப்பிடுவாங்க, அவ அங்க டெத்து. அதெல்லாம் யாருமே பண்ண முடியாது. அது அவருக்கு மட்டும்தான். அவர் வேற யாரும். இவ்வளவு செய்த இயக்குனர் இமயம் இன்று வந்து பூத உடலோட படுத்திருக்கிறார். அவரை சுற்றியும் திரைத்துறை ஒரு புடைசூழ அவர் இருந்தாலும் இந்த நேரத்துல தமிழ் திரை உலகத்திற்கு எவ்வளவு பெரிய இழப்பு இது. பெரிய இழப்புங்க. அது எப்படி சொல்றது? இனிமேல் வந்து நியூ ஃபேஸ் வச்சு எடுக்கிறதுக்கோ இல்லைன்னா புதுமைகளை புகுத்துறதுக்கோ வர்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். இனிமே ஏதாவது ஒரு இயக்குனர் தோன்றி வரணும். இருக்கிற இயக்குனர்கள் நல்லா பண்றாங்க, அவங்களோட ஸ்டைல் வேற, கமர்ஷியலா இருக்குது, ஆக்ஷன் பிளாக்கா இருக்கு, எல்லாம் பண்றாங்க. ஆனா ஒரு வித்தியாசமான இப்போ ஃபுல்லா ஸ்டுடியோல இருந்த படத்தை அப்படியே கிராமத்துக்கு கொண்டு வந்தார் அவர் தானே. வெளியில கொண்டாட்டார்ல, டோட்டலா வெறும் குடிசை வீட்டு எடுக்கலாம் ஷூட்டிங்ட்டார்ல, அது கொண்டு வந்து அவர் தானே. அது மாதிரி ஒரு புரட்சி ஏற்படுத்துறதுக்கு இனிமே இயக்குனர் வந்தாதான் உண்டு. இருக்கிற இயக்குனர் பாத்தீங்கன்னா எல்லாம் நல்ல கதை அம்சம் கொடுக்குறாங்க, இல்ல டிஃப்ரெண்டா கமர்ஷியல் கொடுக்குறாங்க, இல்ல சக்சஸ். ஆனா புதுமையை கொண்டு வர்றதுக்கு பாரதிராஜா விட்டு யாரும். இன்று அனைத்தையும் கடந்து அவருடைய திரைப்படங்கள் மட்டுமே நமக்காக அவர் விட்டு செல்கிறார். ஒரு மனிதன் வாழ்ந்ததுக்கு பிறகு அவருடைய படைப்புகள் மட்டும் 1000 ஆண்டுகளுக்கு இங்கு 2000 ஆண்டுகளுக்கு தங்கி இருக்கும். அது வரலாற்று ஆவணங்களாக இருக்கணுவாங்க. பாரதி ராஜாவுடைய இந்த திரைப்படங்கள் தமிழ் சமூகத்துக்கு என்னவா இருக்க போகுது உங்களுடைய வார்த்தைகள்? அதாவது இப்போ இருக்கிற அந்த படங்கள் தான் இனிமேல் வருகின்ற இயக்குநர்களுக்காகட்டும், தமிழ் சினிமாவுக்காகட்டும், ஏன் இந்திய சினிமாவுக்காகட்டும், எல்லாத்துக்குமே அது ஒரு வழிகாட்டியா இருக்கும். ஓ, இப்படி எல்லாம் கூட படம் வந்திருக்குதா, இப்படி எல்லாம் கூட ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ் பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட கதைகள் கூட ஹாலிவுட்ல வந்திருக்குடா அப்படின்னு நினைக்கிறோம்ல. அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி படங்கள் எடுத்திருக்காங்க. இந்தியாவில் மட்டும் இல்ல, உலக சினிமாவே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய பாரதிராஜா. இந்த நேரத்துல எங்களுக்காக இந்த
ஒட்டுமொத்த திரையுலகமே கண்ணீர் சிந்தக்கூடிய நேரத்துல உங்களுடைய அனுபவங்களையும் அவரோட பழகிய அனுபவங்களையும் பகிர்ந்து இருக்கிறீங்க. இறுதியா உங்களுடைய வார்த்தைகள் என்ன சொல்ல விரும்புறீங்க? பாரதிராஜா சார் வந்து என்னைக்கு அவர் மறையலை எங்களை பொறுத்த வரைக்கும், என்னைக்குமே எங்க நெஞ்சில குடியிருக்கிறாரு, எப்பவுமே இருக்கிறாரு. எந்த நேரத்தில் சினிமா அப்படின்னா பாரதிராஜா எங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதை பார்த்து தான் நாங்கள் வந்தோம். அவரை பார்த்தா நாங்கள் படத்துக்கு சினிமா பண்ணலாம், ஒரு உதவிக்குனராக வரலாம், ஒரு அப்படி வந்து நடிகராயிடலாம், இது ஏதோ எண்ணங்களை உருவாக்குனவர் அவர் தான். இல்லைன்னா எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருந்திருக்காரு. எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை கொடுத்தவர் எங்களுக்கு மட்டும் இல்லை, வருகின்ற சமுதாயம், இளைஞர் சமுதாயம் எல்லாத்துக்குமே அவர் தான் நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். நிச்சயமா அவர் வழியில வந்தனால நிச்சயமா வெற்றி அடைவோம். அவருக்கு எப்படி சொல்றது, அவரை வந்து நாங்கெல்லாம் காட் ஃபாதர் சொல்றோம்ல, வெறும் காட் வேணா சொல்லுவோம். சினிமாக்கு அவ்வளவுதான். இயக்குனர் இமயம் பாரதிராஜா மறையவில்லை, அவர் கடவுளாக மாறி இருக்கிறார் என்று இயக்குனரும் நடிகருமான ரமேஷ் கண்ணா நம்மிடையே கூறியிருக்கிறார். இந்த நேரத்தில் இங்க வந்தமைக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக ஜெயா பிளஸ் நேயர்களுக்காக ஒருவருடைய மறைவிற்கு பிறகாக தான் அவர்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் என்பார்கள். அந்த வகையில் மறைந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜாவுடைய வாழ்க்கைக்கு அர்த்தமாக பல இயக்குனர்கள் அவருடன் தற்பொழுது மறைந்தாலும் அவரை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய பணி என்பது ஊடகத்தினருக்கு உண்டு. அந்த பணியை ஜெயா பிளஸ் 7 அந்த பகுதியிலே ஒரு கேரவன் அமைத்து ஒரு சிறப்பு நேரலை காட்சியோடு அவர்களுடைய சிறப்பு பேட்டிகளை நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். ஒருவருடைய மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக புத்தகமாக எழுதலாம், திரையாக வடிக்கலாம். இருந்த போதிலும் அவருடைய மறைவு அன்று அவர்களுடைய கருத்துக்கள் மிக முக்கியமானது. அதை ஆவணப்படுத்துகிறது ஜெயா பிளஸ். ஆகவே நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இயக்குனர் இமயம் பாரதிராஜாவுடைய இல்லத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவில் தான் நம்முடைய கேரவன் அமைத்து தொடர்ச்சியாக காலை முதலே இயக்குனர்கள், நடிகர்கள், நடிகைகளுடைய பேட்டிகளை தொடர்ச்சியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். இது வெறும் பேட்டிகள் அல்ல, அவருடன் பழகிய நினைவுகளையும் நினைவு ஆற்றல்களையும் மதிப்புமிக்க கருத்துக்களையும் நாம் பதிவு செய்து வருகிறோம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. அடுத்தடுத்து நம்மிடையே இயக்குனர்கள், நடிகர்கள் எல்லாம் பேச இருக்கிறார்கள், பார்க்கலாம்.